கிராம பஞ்சாயத்து சார்பாக அங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் என்ன, அங்கே என்னென்ன திட்டங்கள் போடுறாங்க, அதுக்கு என்ன செலவழிக்கிறாங்க, என்ன மணி இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மொபைல்லிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஒரு விளக்கம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா கிராம சேவா செவ்ராஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் இந்த அப்ளிகேஷன். இது மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர் தான் இந்த அப்ளிகேஷனோட பேர். இது நீங்கள் கூகுள் ப்ளேயிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் உங்கள் லோக்கல் பாடி என்ன அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லும். அது ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தது பஞ்சாயத்து எந்த இதில் வரும், நமது ஈரோட்டில் வரும். ஈரோட்டில் கீழே அந்த இது வரும். அதில் ஈரோடு ஜில்லாவுக்கு கீழே எந்த இது நினைக்கிறேன் எந்த தொகுதியா அல்லது எந்த ஒன்றியம், ஏன்னா ஈரோடுக்கு அப்புறம் ஒன்றியம் வரும், நம்பீர் ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஊராட்சி எங்கே இருக்குது, கோசனம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இதை சப்மிட் பண்ணிங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். 2021-22க்கு என்னென்ன அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸு, இது வரைக்கும் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு. ஸோ எஃப்பி ஃபண்ட் என்ன, டோட்டலாக என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது 10 கவுண்ட். அதிலெல்லாம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ன ஆக்டிவிட்டி, வாட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது பப்ளிக் ஒர்க் டைப்பு, ட்ரிங்கிங் வாட்டருக்காக பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கீமுக்காக பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1,50,000. அதே மாதிரி 2வது பில் என்ன, வாட்டர் பில், அதுவும் வாட்டர் ரிலேட்டட் தான் ஃபண்டில் பண்ணியிருக்காங்க, 4,30,000. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இவங்க போடணும். அப்போ தான் எந்த இடம் எதுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்லு 4,30,000க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4,80,000க்கு ஒரு பில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், டோட்டல் காஸ்ட். ஸோ இதெல்லாம் ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பருத்திக்காட்டுமேட்டில் ஏதோ ஒரு காலனியில் போர்வெல், புது போர்வெலும் மோட்ரு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஆக்டிவிட்டீஸை. நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்த்துக்கலாம். சங்கம்பாளையம் ட்ரைனேஜ் ஒர்க்குக்கு ஒரு 3,68,000 பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் ட்ரைனேஜ் ஒர்க்கில் 3,84,000 பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் சரியான முறை தான் செய்கிறாங்களா, இல்லை இதில் தவறு இருக்குன்னா நீங்கள் கிராம சபை வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கூடும் கிராம சபையில் நீங்கள் இதை பற்றி கேள்விகளை மக்கள் கேட்கலாம். இதெல்லாம் ஃபில் ஆகலை, மேபி ஆன்கோயிங் ஒர்க்குன்னா அப்போ இந்த ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தமாக, டோட்டல் ஒர்க்கு. அடுத்தது கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இந்த இயருக்கு இவங்க எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட்டும் பண்ணல, இன்னும் முடிக்கவும் இல்லை அப்படின்னு அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் எனக்கு பட் இதுதான் இதனுடைய ஃபினான்ஷியல் இயர். இந்த இயருக்கு மேபி டோட்டல் ஒர்க் இது பிளான்டாக இருக்கும், ஆனால் இன்னும் எதுவும் ஸ்டார்ட்டும் பண்ணல, கம்ப்ளீட்டும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் அந்தந்த ஊராட்சி கிராம சபை கூடுறப்ப நீங்கள் கேட்டு விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு இது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ அலோகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளோ இது அலோகேஷன்ஸ் வந்திருக்குங்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் நிறைய சாலிட் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நிறையா இருக்குது. நிறைய போட்டு நிறைய தொகைகள் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக விளக்கங்கள் கேட்டு அந்தந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை இன்னும் தெளிவாக எந்த ஒரு ஊழலும் வழிவகை இல்லாமல் ஒரு 5 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலும் அத்தனை காசும் கிராமத்தில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரும்படி இதை தட்டி கேட்டு அல்லது சரியான வழிகளை கடைபிடிக்க வைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது இங்கிருக்கும் ஒவ்வொருவரினுடைய கடமை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ
இது வந்து வார்டு மெம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டுப்பாங்கங்கிறது இல்லை. ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் போய் கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முக்கியமான தினங்களில் இந்த கிராம சபை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் நீங்கள் போய் கணக்கு வழக்கு, இப்போ உங்கள் வார்டுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு எத்தனை ஆச்சு அப்படிங்கிற கணக்கு வழக்குகளையும் நீங்கள் கேட்டு அது ஓரளவுக்கு சரியாங்கிற அந்த இதையும் பார்க்கணும். புதுசாக தீர்மானங்கள் உங்களுக்கு தேவையானதையும் போட்டு அங்கே வந்து நம்ம பார்க்கணுங்கிறது தான் இது. அதே மாதிரி இப்போ மெம்பர்ஸ் டீட்டெயில் கூட இதில் இருக்கும். ஒவ்வொரு வார்டுன்னு நினைக்கிறேன் வார்டு நம்பரில் பொறுத்து அவங்க யார் யார் அப்படிங்கிறது இந்த டீட்டெயிலில் இருக்கும் இங்கே. ஸோ நம்ம வார்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட டீட்டெயிலும் இங்கே இருக்கும். அவங்களோட மெயில் ஐடி இருக்குது. மேபி ஃபோன் நம்பர் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மெயில் ஐடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எனிவே இது வரைக்கும் அதாவது இவ்வளோ தூரம் ஒருத்தங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த அப்ளிகேஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ முடிந்தவரை அனைவரும் இதை உபயோகிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.